ஹலோ 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 ரூட்ஸ் தமிழ் கரிகாலங்க. யாருங்க பேசுறது? வணக்கம்ங்க, என்னோட பேர் திலீப்புங்க. சரிங்க. பேசலாங்களா கொஞ்ச நேரம்? இல்ல நீங்க யாரு என்னன்னு சொல்லுங்க. இல்ல, நான் உங்களுடைய சேனல்ல வந்து ஒரு காணொலி பார்த்திருந்தேன். நானு மணிவண்ணன் பேசுறீங்க? நான் சென்னை வேளச்சேரி. திலீப்குமார், சென்னை வேளச்சேரியா? ஆமாங்க, ஆமா. சரி சொல்லுங்க. அதுல அந்த அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த அந்த மணிவண்ணன் அப்படிங்கிறவர் பேசியிருந்தாரு. நீங்க கூட வந்து தமிழ்லைன் வந்து பாத்தீங்கன்னாக்கா அருந்ததியர் வரலாற்றை திரிக்கும் திருமா அப்படின்னு போட்டிருந்தீங்க. நீங்க விசிகாவா? நான் விசிகா கிடையாதுங்க, நான் ஒரு பறைய சமுதாயங்க. சரி சரிங்களா? அவர் என்ன வரலாற்றை திரிக்கிறாருன்னு அவர் சொல்றாருன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. ஊடகம் தானே நடத்துறீங்க? நீங்க யாரு? உனக்கு பொதுத்தளத்துல ஒரு யூடியூப் சேனல்ல வந்து வீடியோ போடுறீங்க, பதில் சொல்ல தெரியாது. நீங்க எல்லாம் ஏன் சேனல் நடத்துற? அப்படிதான் போடுவேன் பதில் சொல்ல. ஹலோ, This call is now being recorded. ஹலோ, ரெக்கார்ட் போட்டாச்சா? சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன வரலாற்றை தெரிவித்தார் அவரு? அருந்ததியர்கள் எங்க இருந்து வந்தாங்க? நீங்க ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா? எடுத்துட்டு வாங்க. எல்லா ஆவணமும் இருக்கு. உங்க சேனலுக்கு எப்ப வருவோம், உட்காந்து பேசுவோம். நீங்க யாருன்னு தெரியல. நான் எதுக்கு? நான் தெளிவா என்னுடைய பேர் சொல்லிட்டேன். என்னுடைய பெயர் திலீப். நான் வந்து சென்னை வேளச்சேரியில இருந்து பேசுறேன்னு சொல்லிட்டேன். விசிகாவில இருந்து பேச சொல்லுங்க. விசிகால இருந்தாதான் பேசணுமா? கேள்விக்கு ஏங்க ஒரு ஊடகம் நடத்தினா திருமாவளவன் வரலாற்றை பிரிக்கிறாருன்னு சாக்கிய அருந்ததியர் சாக்கியங்கிறது யாருடைய அடையாளம்? முதல்ல சொல்லுங்க, சாக்கியங்கிறது யாருடைய அடையாளம்? ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுங்க. சாக்கிய அருந்ததியர்னு எந்த வரலாற்று ஆவணம் இருக்கு? ஒரு நிமிஷம் பேசி இருக்கிறாரு. ஓகேங்களா? அது பேசுனா திருத்தணும் சொல்றேன். வரலாற்று திருமாவளவன் மேல அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இல்ல, நான் கொடுத்த காணொலி அப்படியே போடுவீங்களா? பேசலாம். இல்லன்னா நீங்க எனக்கு வந்து போன் பண்ண கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க. அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் பேசின கருத்துக்கு அவர் விமர்சனம் வச்சிருக்கிறாரு. சரி, நீங்க விசிகாவா இருந்தா இல்ல நீங்க தொண்டரா கூட விசிகால இருந்தா போதும், வாங்க எடுக்கலாம். அக்கௌண்டபிலிட்டி இல்லாத ஆட்களை யார்கிட்டையும் எடுக்க முடியாது. மணிவண்ணன் பேசுனது வந்து திருட்டுத்தனம்னு நான் வரலாற்று ரீதியா ப்ரூவ் பண்ணா உங்களுடைய ரூட்ஸ் தமிழ்ல போடுவீங்களா? இல்லங்க, பதில் சொல்லுங்க. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லங்க, சொல்றதை கேளுங்க. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்த மணிவண்ணன் பேசினது வரலாற்று ரீதியா அப்படின்னு மணிவண்ணன் கிடையாது. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கீங்க, அவர் மணிவண்ணன் கிடையாது, மதிவண்ணன். சரி, மதிவண்ணன். ஒண்ணு அதையே முதல்ல ஒழுங்கா தமிழ்ல பாருங்க. சரி, மதிவண்ணன். சொன்னீங்கல்ல, இப்ப நான் டைம் நீங்க விசிகா பேச விடுறீங்களா? என்ன சொல்றீங்களா? என்ன பேச விட மாட்டீங்களா? உதாரணத்துக்கு பதில் சொல்லுங்க. மதிவண்ணன் பேசியது வந்து முழுக்க திருட்டுத்தனம்னு நான் வீடியோ கொடுத்தா அந்த கண்டென்ட்டா நீங்க உங்க சேனல்ல போடுவீங்களா? நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க முழுக்க மதிவண்ணன் பேசுனது திருட்டுத்தனம்னா நான் வந்து வீடியோ கண்டென்ட் கொடுத்தா போடுவீங்களா மாட்டீங்களா? அது சொல்லுங்க தான் கேக்குறேன். திருட்டுத்தனமோ நீங்க நீங்க அக்கௌண்டபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி தாங்க, அதுதாங்க சொல்றேன். குற்றச்சாட்டு நீங்க விசிகாவா? சொல்லுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா பறைய சமுதாயம் முதல்ல சொல்லிட்டேன். அப்படின்னா எடுக்க முடியாதுங்க. குற்றச்சாட்டு வந்து திருமாவளவன் மேல கிடையாது. அருந்ததியர் சமுதாயம் குற்றச்சாட்டு விசிகா இந்த மதிவண்ணன் பேசியிருக்காரு. குற்றச்சாட்டு விசிகா தலைவர் திருமாவளவன் மேல குற்றச்சாட்டு வந்திருக்கு. இங்க பாருங்க, அவங்களுடைய வரலாற்றை அதாவது ஒரு சாதியுடைய வரலாற்றை திரிக்கிறார்கள் தானே குற்றச்சாட்டு வந்திருக்கு. இல்ல நீங்க வந்து உங்களுக்கு திரிக்க கிடையாது, அதுதான் உண்மையான வரலாறுன்னு நான் சொல்றேன், ப்ரூவ் பண்றேங்கிறேன். சரி, ஓகே. சரியா? அது போடுவீங்களா உங்க சேனல்ல? இல்ல நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. அதாவது இந்த குற்றச்சாட்டு திரும்பவும் சொல்றேன், நல்லா பாருங்க. இந்த குற்றச்சாட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மீது இன்னொரு அமைப்பை சார்ந்தவர் வந்து முன்வைக்கிறார். நம்பர் 1. இது வந்து பறையர் சமூகத்து மீதான குற்றச்சாட்டு இல்ல.
ஏன்னா இருக்கிறது எங்களுடைய அடையாளம், அதை இந்த அருந்ததிய சமுதாயம் கோர்ட்ல கேஸ் போடுங்க, அதெல்லாம் நீங்க கோர்ட்ல கேஸ் போடுங்க. அப்போ வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அருந்ததிய சமுதாய அடிப்படையில தான் நீ வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவா தெரிவிச்சு உன்னுடைய சேனல் நடத்துறீங்க, கரெக்டா? யாரு நீங்க பேசுனீங்கன்னா நீங்க என்ன சொன்னேன், இந்த ஆடியோ ரெக்கார்ட் போட்டிருக்கீங்கல்ல, அது முழுசா கேளுங்க. நீங்கன்னு சொன்னேன், நானு என்ன நான் என்ன? இப்போ நீங்க உங்களுடைய சமுதாயத்துக்காண்டி அந்த சேனல் நடத்துறீங்க. அப்போ உங்களுடைய சமுதாயத்தவர் அப்படிங்கறதுனால நீங்க அந்த மணிவண்ணனா நீங்க கூட நான் கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பர்சனுக்காண்டி நீங்க பேசுறீங்க, கரெக்டா? இதுவே தெரியல, நீங்க வேற வரலாற்று ஏதோ ஒரு பேருங்க, ஒரு தேர்ட் பார்ட்டி பேர்ல அவ்வளவு சீக்கிரமா வந்து மைண்ட்ல வச்சுக்க முடியாதுங்க, சரியா? என்ன ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நாகை மகேஷ்ங்கிறவர் வந்து நாகை திருவள்ளூர்னு பேர் மாத்திக்கிட்டு திரியறாரு. என்ன அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படிங்கிறவரு என்ன நீ பேர் மாத்திக்கிட்டு தெரியுறீங்க. உண்மையான பேர் என்ன? கரிகாலனுடைய உண்மையான பேர் என்ன? மிஸ்டர் கரிகால் உங்களோட உண்மையான பேர் என்ன? ஏன்னா எனக்கு அதே தெரியல. அப்புறம் நீங்க திருப்பிக்கிட்டு கேட்பீங்கல்ல, என் பேரு இது கிடையாது, இன்னொரு பேரு இது கூட தெரியாத, நீங்க திரும்ப கொஸ்டின் ரைஸ் பண்ணுவீங்கல்ல, அதுக்காண்டிதான் கேக்குறேன். இப்ப நீங்க வந்து முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா, நான் வந்து அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவன் என்பதால் தான் நான் இந்த மாதிரி எல்லாம் வீடியோ போடுறேன்னு. ஆமா, அப்படிதான் போடுவேன். ஒத்துக்கங்கன்னு தான் சொல்றேன், சரியா? அதான் அப்படிதான் வீடியோ போடுவேன். போடுங்க. ஏன்னா இப்ப எல்லாமே தெரியும், இந்த ரூல்ஸ் வந்து என்ன சமூகம் இதுக்கு வந்து இது விசிகா மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டு. எடுத்து போட்டுக்கிறேன் வரலாறு, அதாவது திருட்டுத்தனமான வரலாற்றை படைப்பதற்காக தன்னோட சமுதாயத்தை ஊடகம் நடத்தக்கூடியவர்களை பயன்படுத்திக்கிறாங்க. சாதி வரியெல்லாம் இங்க வந்து காட்டிட்டு இப்ப இதுல தெரியுதுல்ல யாரு வந்து பாத்தீங்கன்னா சாதி வன்மத்தோட இருக்கிறதுன்னு. இப்பதான் நம்பர் இருக்குதுல்ல, கேச போடுவோம். போடுங்க, தாராளமா போடுங்க. நம்பர் நோட் பண்ணிக்கங்க. அட்ரஸ் வேணா அனுப்பிச்சு விட்டுமா? அனுப்பிச்சு விடுங்க, சொல்றேன். ஓகே, போடுங்கிற தாராளமா எதிர்பார்க்குறேன். இப்ப நோட் பண்ணிக்கிறீங்களா வேலைச்சேரி அட்ரஸ்? சொல்லுங்க. வேலைச்சேரியில இல்லங்க, எனக்கு தெரியாதுங்க. தெரியாதுங்களா? சரி, ஓகே, சரிங்களா? அதனால தாராளமா கேஸ் போடுங்க. நம்ம அப்படியே வரலாற்று ரீதியா அங்கேயே நம்ம கொடுத்துருவோம். இந்த ஆவணங்களை திருடி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஆவணங்களை திருடி இருக்காங்களா? ஆமா. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், கடைசியா ஒண்ணு பேசினாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? ஐயனு பகடை அப்படின்னு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டிக்கல கல்வெட்டு இருக்குன்னாரு. அந்த கல்வெட்டு ஆவணத்தை எடுத்து படிச்சாதான் தெரியுது அதுல பகடையுமே கிடையாது. ஓகேவா? ஐயோட கடையர் அப்படின்னு தான் இருக்குது. ஒரு உதாரணம், சரியா? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜி படிச்சிருக்கீங்களா? ஆமாங்க. என்ன எந்த ஆர்கியாலஜில என்ன படிச்சிருக்கீங்க? அது நீங்க போலீஸ்ல கொடுக்கும் போது நான் கொடுக்குறேன் எந்த ஆர்கியாலஜில படிச்சிருக்கேன். ஆர்கியாலஜில ஒண்ணு இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அது நீ அதான் சொல்றீல்ல, நீ கோர்ட்ல கேஸ் கொடுக்கும் போது நான் கொடுக்குறேங்கிறேன். ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? சரி, யார்கிட்ட நம்பர் வாங்குனீங்க? எதுங்க? யார்கிட்ட நம்பர் வாங்குங்க? உங்க நம்பர் வாங்குறதா கஷ்டம் இல்ல. ஆனா இவ்வளவு இல்லாத நம்பர் யாரு வாங்கினாங்க? இவர்கிட்ட தாங்க வாங்கினேன், நாகை மகேஷ் அவர்கிட்ட தாங்க வாங்கினேன். இவ்வளவு பெரிய பயந்தாங்கோலி வந்து போன பண்ணி தம்பி ஏன் இப்படி திருப்பு மூட்டுற? சமாளிக்க முடியல, சமாளிக்க முடியல. சரி, ஒரு நாள் டைம் கொடு, உன்னோட சேனலுக்கு நம்ம ஒரு வீடியோ. நம்பர் மட்டும் யாரு கொடுத்தான்னு நீ சொல்லு. அதுதான் நாகை மகேஷ்னு சொல்லிட்டேனே, நாகை மகேஷ்னு சொல்லிட்டேனே. யாரும் எனக்கு தெரியாது. அப்படியா? நீ நெட்ல தேடி பாரு, வேணா மேபி பேரை மாத்திக்கிட்டு கூட தெரியலாம். இங்க பாருங்க, உண்மையில திரும்ப திரும்ப பேசுறீங்க. சொன்ன நீ, அதாவது இங்க பேர் பயந்தாங்கோலின்னு சொன்னது நீ தான் சொன்ன, நான் எதுவும் சொல்ல கிடையாது. நான் சொல்றேன், நான் பயம் கிடையாது, கொண்டு தெளிவா குடுக்கறேன். இதுக்கு என்ன வேணும்? நம்பர் யார்கிட்ட வாங்கினேன்னு சொல்லி பேர் தான் சொல்லிட்டேன். நாகை மகேஷ் கிட்ட வாங்கினேன், அவர்கிட்ட வாங்கினேன்னு சொல்லிட்டேனே. சரி, ஓகேயா? உங்களுக்கு சரி, வாங்க, ரெடியா இரு, பாப்போம். ஐ எம் ஆல்வேஸ் வெல்கம் யூ. யோ, நீங்க என்ன விஜயா? ஐ எம் ஆல்வேஸ் சமாளிக்க பாக்குற? சமாளிக்க பாக்குற யாரு? சமாளிப்பு நல்லா தெரியுது. நான் வந்து வெயிட் பண்றேன், சரியா? நோ ப்ராப்ளம். சரி, சுட்டி டிவி பாத்துக்கிட்டே வெயிட் பண்ணு. சுட்டி டிவியா?
அப்பனா ரூட்ஸ் தமிழ் தான் பாக்கணும், சுட்டி டிவி பாக்கணும்னா பாத்துருவோம். ரூட்ஸ் தமிழ்ல வந்து சுட்டி டிவி தான் ஒண்ணு. சுட்டி டிவியும் ஒரே ஈக்குவலன்ட் தானே, அதை பாக்குறதுக்குள்ள பாத்துட்டு போயிடலாமே. குழந்தை மாதிரி நீங்க குழந்தை மாதிரி சரியா? பக்கத்துல யாரும் எடுத்து கொடுக்கறாரு, ஐயோ எப்படிதான் எடுத்து கொடுத்து எல்லாம் இது வரைக்கும் வீடியோ போட்டிருக்கீங்களாப்பா? அவருக்கு வேணா அவர் பேசுறவங்களை கொஞ்ச நேரம் பேசுவோம். கண்டென்ட் எடுத்து கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு கண்டென்ட் வரலன்னு எடுத்து கொடுக்கல பக்கத்துல. நீ போன தடவை பண்ணதே கான்ஃபரன்ஸ் கால் தெரிஞ்சுதான் நான் கட் பண்ணேன். நானா? ஆமா. சரி, ரெக்கார்ட் போட்டுக்கன்ட்டு சரியா? அதனால வந்து என்னன்னாக்க பக்கத்துல அந்த யாரோ ஒருத்தர் கண்டென்ட் எடுத்து கொடுக்குறாருல, அவர் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ண சொல்லுங்க, நிறைய வரும். என்ன வேணாலும் பண்ண. வந்து நான் இன்னைக்கும் வீடியோ போட்ட மாதிரி இனியும் வந்து போடுவேன். தாராளமா போடு. நான் அதுதான் சொல்றேன், நீ போட. குற்றச்சாட்டு கிடையாது, குற்றச்சாட்டு கிடையாது, அத்தாரிட்டியும் கிடையாது. திருடன்னு யாரு வேணாலும் சொல்லலாம். வரலாற்று திருடவர்களை திருடுகிறார்கள் அப்படின்னு யாரு வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? அது வந்து உண்மையா இல்லையான்னு வந்து பாத்தீங்கன்னாக்க அதோட இதுக்கு அதோட வெயிட்டேஜ் எவ்வளவு பார்த்து தெரிஞ்சுக்க போறாங்க. ஆய்வாளர்னா யாரு? இந்த இவரு ஜெயராம் இருக்காரு, அவரு அப்புறம் இந்த மணிக்கோ, இவங்கதான் ஆய்வாளரா? வேற யாரு? சீமா மீனா? இல்ல இல்ல, நான் எனக்கு தெரியல. ஆய்வாளர்னு நீங்க தாங்க சொன்னீங்க ஆய்வாளர். டெஸ்ட் பண்றியா? அதான் டிஎன்ஏ டெஸ்ட். இந்த இவங்க அது யாரும் முத்துக்குமார் போன்ற நபர் டிஎன்ஏ டெஸ்ட் யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க. சீமா தம்பின்னு தெரியுது. என்ன உங்க அண்ணனை போய் வரத்துல? உங்க அண்ணனை போய் வரத்துல சரி, யாருப்பா அவரு? சொல்லுப்பா, அடுத்து என்ன சொல்லு. முத்துக்குமார் இருக்காருல்ல, முத்துக்குமார் யாரு? அவர்தான் வந்து யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாக்குறாரு, டெஸ்ட் கூட பண்றாராம். தெரியுமா? சரி, டெஸ்ட் கூட பண்றாராம். சரியா? அதனால வந்து என்ன மயிரா ஏன் வாயில விழுவும் கொளருது? ஏன் கெட்ட வார்த்தை வருது? எல்லாமே ஒரே எடுத்து போடுவோம். இந்த மாதிரி கதறிய கரிகாலன்னு நாளைக்கு நானே யூடியூப் சேனல்ல போடுறேன். டோன்ட் வரி, நானும் தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், நாளைக்கு போட்டு விட்டுருவோம். அந்த லிங்க் வேணா அனுப்பிச்சு விடுறேன். நீ போடு. நீ வந்து விசிகாவாக இருந்தால் இதுக்கு நீ பதில் சொல்லலாம். நீ விசிகா இல்லாத பட்சத்தில் நீ பதில் சொல்ல அனுமதிக்க முடியாது. பதில் சொல்ல தெரியல அப்படின்னு போயிடுங்க. ரெண்டாவது, அந்த கருத்தை சொன்னவங்கள்ட்ட தான் நீ போய் கேட்கணும். நீ வந்து அந்த கருத்துல எந்த அளவுக்கு உண்மை, ஒரு ஊடகம் நடத்துறவங்க அந்த கருத்துல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு போடணும். உங்க மேல குற்றச்சாட்டு வச்சிருந்தாதான் நீங்க பேசணும். ஏங்க ஏன் மேல இல்லைங்க, ஒரு நடுநிலையா பட்ட பகல தெரியும் திருமாவளவன் என்ன வந்து சீமான இல்ல. இப்ப நான் சீமான நீங்க பேசுனீங்கன்னு சொல்லி வந்து கேட்டிருந்தா நீ கேள்வி கேட்டிருக்கலாம். முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பாதி நேரம் வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் வந்து அவங்களுக்கு தான் ஆதரவா என்ன பேசுறாரு. அப்படியாப்பட்ட ஒரு நபரை வந்து வரலாற்று திருட்டு பண்றாரு, திரிக்கிறாரு அப்படின்னா இது என்ன அர்த்தம்? அவர் எந்த இடத்துல வந்து திருச்சி பேசியிருக்காரு? இல்லங்க, இப்ப உங்களுக்கு நம்பர் கொடுத்தாங்கல்ல, அவங்கள நேரடியா வர சொல்லுங்க. ஏங்க நான் திரும்ப சொல்றேன், சரிங்களா? அதான் நான் சொல்றேன். அவரு நானும் சொல்றேன். நான் தெளிவா நான் என்ன சொன்னேன், ஏங்க இந்த மாதிரி அவர் சொன்னாரு, நீங்க போட்டிருக்கீங்க, அவர் பண்ணது எல்லாம் திருட்டு தானாங்க, அவர் சொல்றது எல்லாம் தவறான செயல் செய்யறீங்க. அவர் பேசுறது எல்லாமே திருத்தி எழுதுறதுக்கு பேர் என்னங்க சொல்லுங்க? சரி, வேற யாரு சொல்றது தெரியா? நான் என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, என்னுடைய கொஸ்டின் வந்து என்னன்னா, யாரு சொல்றது சரி? ஆவணங்கள் சொல்றதுதான் சரி. நீங்க யாருங்க? எடுத்து போங்க. நான் ஒரு தனி நபருங்க. நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் திருமாவளவனை நேசிக்கக்கூடிய ஒரு நபரு. சரிங்களா? அவரை வந்து வெளிப்படையா சொல்லணும்னா நான் தானே சொல்றேங்க நானு. சரிங்களா? நான் அவரை நேசிக்கக்கூடிய ஒரு நபரு. ஓகேங்களா? ஆனா நான் அந்த கட்சியில கிடையாது. இருங்க, நான் உறுப்பினர்லாம் கட்சியெல்லாம் கிடையாதுங்க. ஆனா நான் ஒரு நேசிக்கக்கூடிய நபருங்க. சரிங்க? என்னுடைய கொஸ்டின் வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அவர் திரித்து வந்து பாத்தீங்கன்னா அருந்ததியருடைய வரலாற்றை திரிக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அது கிடையாதுங்க. அவர் வந்து எந்த இடத்துலயும் திரிக்க கிடையாது. இவங்க சொல்லக்கூடியது வந்து தவறு அப்படின்னு நான் சொல்றேன்.
இதுதான் நான் உங்கள்ட்ட சிம்பிளா கேட்டேன். நான் ஒரு காணொலி அதுக்கு தர்றேங்க, இந்த மாதிரி பண்றாருன்னு நீங்க போடுறீங்களான்னு கேட்டேன். இல்ல ஒரு நிமிஷம், நான் அதுக்குதான் வந்து நேரமா பதில் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, திரும்பவும் நான் முதல்ல சொன்னதான் சொல்றேன். குற்றச்சாட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் மேல குறைந்தபட்சம் அந்த கட்சிக்காரங்க செய்தி தொடர்பாளர் பேசலாம். பேசல சொல்றதே கேளுங்க. கட்சிக்காரங்க தான் நேசிக்க கூடியவர்கள் யாரு வேணாலும் அதுக்கு பதில் சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். அதுக்கு அவர் மேல வைக்கப்படுற விமர்சனம், அவர் பதில் சொல்லலாம். சரி, அவருக்கு வந்து அவர் சொல்ல வர மாட்டாரான்னு தெரியல. அடுத்து வந்து அவங்க கட்சியை சார்ந்த செய்தி தொடர்பாளர்கள் சொல்லலாம். அவங்களும் சொல்லலாம்னா அவங்க கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் வந்து பேசலாம். அதை தாண்டி நீங்க வந்து விசிகாவை நீங்க ரெப்ரசன்ட் பண்ணி பேச முடியாதுல்ல. நான் நேசிக்க கூடிய நபரா இருந்து நான் சொல்றேன். இருங்க, அவரை வந்து நிறைய பேர் அவரை வந்து பிடிக்குங்க. அதுக்காண்டி அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்க சொல்லக்கூடாதுன்னு போட்டு போய் பேட்டி கொடுப்பீங்களா? ஆமாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. நானு வேணா உங்கள்கிட்ட பேட்டி தரேன், ஆதரவாளர்னு போட்டு பேட்டி எடுங்க. அவங்க என்னன்னா அவரு அவர் என்ன சொல்லியிருக்காரு யார் மேல வேணாலும் நீங்க அப்படி கொடுக்கலாம். இப்ப நாளைக்கு என்ன விசிகால் இருந்து கேட்பாங்கல்ல. ஏங்க அவங்க கேட்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நபர் தாங்க, அவர் இந்த நபர் தாங்க சொன்னாரு கேளுங்கன்னு நீங்க என்ன கை காட்டி விடுங்க. நான் தான் வந்து பேட்டி கொடுக்க போறேன். ஒரு எம்பி பேரை நீங்க எப்படி மிஸ்யூஸ் பண்றீங்கன்னு நாளைக்கு அதனுடைய உறுப்பினர் சொல்றது கேளுங்க. அதனுடைய உறுப்பினர்னு நான் இருந்து பேட்டி கொடுத்தாதான் மிஸ்யூஸ் பண்றது. அவருடைய பொறுப்பாளர்னு சொன்னாதான் மிஸ்யூஸ் பண்றது. ஓகேங்களா? அவரை வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து அவரை பின்பற்றக்கூடியவர், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆதரவாளர், அவரை வந்து நேசிக்கக்கூடியவர்னு சொன்னா அதுக்கு பேர் மிஸ்யூஸ் கிடையாது. நீங்க வேணா கேட்டு பாருங்க யார்கிட்ட வேணாலும். சரிங்களா? மிஸ்யூஸ்ங்கிறது வந்து அவங்க அதாவது இல்லாத ஒரு விஷயத்த வந்து நான் அந்த கட்சியில உறுப்பினரா இருக்கேன், நான் அதுல பொறுப்புல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேட்டி கொடுத்தானா அதுக்கு மிஸ்யூஸ். நான் ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியில பொறுப்புல கிடையாதுன்னு ஒரே வார்த்தையா சொல்லிட்டேன் உங்கள்ட்ட தெளிவா. இதுக்கு மேல வந்து இது எந்த விதத்துல மிஸ்யூஸ் ஆகும் நீங்களே சொல்லுங்களேன். சொல்லட்டுமா? சொல்லுங்க. அதாங்க, அந்த கட்சி சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் அந்த கட்சியின் மீதான கருத்தியல் விமர்சனம் அது வந்து நீங்க சொல்றதுக்கு பதிலா இருக்க முடியாது. அதுதான் சொல்லுங்க. நான் வந்து நான் திருமாவளவனை நேசிக்க கூடியவங்கிற அந்த அடையாளத்துலதான் நான் வந்து சொல்றேன்னு திரும்பவும் சொல்லிட்டேன். அப்புறம் திரும்ப நீங்க வந்து மிஸ்யூஸ் சொன்னா எல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம பேசணும்ல நீங்க நாளைக்கு உங்களுடைய ஊடகத்திலே போட்டு இந்த மாதிரி பேசணுங்கிறாரு, இது மிஸ்யூஸா இல்லையா நீங்களே ஒரு கொஸ்டின் ரைஸ் போடு. நீங்க போட்ட உடனே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அட்டன் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா இவர் கால் இஸ் ரெக்கார்டுன்னு வந்துருச்சு வாய்ஸ். அதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட வந்து ரெக்கார்டு போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஏன்னா நான் பேசும்போதே நான் என்ன சொன்னேன், ரெக்கார்ட் போட்டுட்டீங்களான்னு கேட்டேன்னா அது காரணம் என்னன்னா எனக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா இவர் கால் இஸ் ரெக்கார்டட் அப்படின்னு வாய்ஸ் வந்தது. எனக்கு தெரியும் என்னுடைய மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய காலை வந்து ஆப்போசிட் பார்ட்டி ரெக்கார்ட் போட்டா அந்த எனக்கு வாய்ஸ் வந்து எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டு எனக்கு வந்துடும். சரிங்களா? என்ன சொல்றேன் கேளுங்க. நீங்க வந்து அறிவாளின்னு நினைச்சிட்டு பேசாதீங்க. ஏங்க யாருமே அறிவாளி எல்லாம் கிடையாதுங்க. ஏங்க அப்படி பார்த்தா நீங்க அப்படித்தாங்க அறிவாளின்னு சொல்லிட்டு இந்த குயிலின் ஆட்சி இவங்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க இப்ப வருது இல்ல செல்லு, முதல்ல சொன்ன புரிஞ்சுங்க தாய் அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணுங்க. இப்ப வர்ற செல்லுல எல்லாத்துலயுமே நீங்க ரெக்கார்ட் ஆன் பண்ணுங்கனாலும் சரி, நான் ஆன் பண்ணாலும் சரி, 2 பேருக்குமே அது சொல்லுங்க. சரிங்களா? ஏங்க தெரியுங்களா? எனக்கு தெரியுங்க. நீங்க உங்க சைடுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெக்கார்ட் போட்டனாலதான் எனக்கு வாய்ஸ் வந்துச்சு. நான் திரும்பவும் சொல்றேன். சரிங்களா? இதுக்கு மேல வேற என்ன சொல்றது? உங்களுக்கு தெரிஞ்சதாக நான் ரெக்கார்ட் போடுறேன். இல்லங்க அதுதான் சொல்றேன் நானு. நீங்க போட்டுக்கங்கன்னு தான் நானும் சொல்றேன், வேற ஒண்ணுமே சொல்லல. அதாவது ஒரு விவாதத்தை வந்து நேர்மையா நடத்தணும்னா முதல்ல யாரு இந்த நம்பரை வந்து கொடுத்தாங்க அப்படின்றத தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டேன் நானு. அவரு நாகை மகேஷ் அவரு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டேன். அப்படி யாரும் எனக்கு தெரியாது. ஏங்க அவரு ஒரு கட்சி நிர்வாகியா இருக்காரு சொல்லுங்க. தெரியாதுன்னா வேற என்ன சொல்றது? நாகை மகேஷ்னா யாரும் சொல்லுங்க. நாகை மகேஸ்வரன், அருந்ததியர் சமுதாயம், வேற என்னங்க வேணும்? தெரியாது. அப்படி யாரையும் எனக்கு தெரியாது. தெரியாதுனாக்க நீங்க ஊடகவியலாளர் இருந்துகிட்டே தெரியலன்னு சொல்றீங்க பாருங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான். என்ன பண்றது?
எப்படிங்க தெரியும்? நானே மகேஷ்னா எனக்கு யாருன்னு தெரியாதுங்க. அதுதாங்க, ஒரு கட்சி நிர்வாகியா இருக்காரு அவரு, ஒரு தலைவரா இருக்காரு, ஒரு கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு, அவர் தெரியாதுங்கிறீங்க. எந்த கட்சி? அவரு தமிழ் புலிகள் என்னமோ அப்படின்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு. தமிழ் புலிகள் என்னமோ அதாங்க அருந்ததியர் சமுதாயத்துல வச்சிருக்காருங்க அவரு. தமிழ் புலிகள் கட்சி தான் நினைக்கிறேன். ஆமா அதுதான். பக்கத்துல இருக்கிற உங்களுக்கு எனக்கு பக்கத்துல யாருமே இல்ல, தவளைதான் கத்திக்கிட்டு இருக்கு சைட்ல. வேணா அது வேற சொல்லுமான்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்குவோம். நீங்க வீட்டுக்காக இருந்தா இதுக்கு பேட்டி எடுக்கலாம். நீங்க நான் தமிழர்னா சொல்லுங்க, நான் வந்து ஆதாரம் தர்றேன். நீங்க நான் தமிழர் இருந்தாலும் நான் எந்த எடுக்கிறேன். நான் நாம் தமிழர் கிடையாது சரிங்களா, நான் நாம் தமிழர் கிடையாது சரிங்களா. வேற என்ன வேணும் உங்களுக்கு? நான் அதே சொல்றேன், நான் வந்து திருமாவளவனுடைய பேட்டி எடுக்க முடியாது. ஆனா நீங்க சொல்றது எதுவுமே நாகை மகேஷ்ன்றது யாருன்னே எனக்கு தெரியாது. அவருக்கு வந்து நீங்க எப்படி நம்பர் ஆகி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஊர் அறிஞ்ச விஷயம். சரி ஓகே, ஆனா இதை நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நாகை மகேஷ்ங்கிறது யாருக்குமே தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல, மிக சிறப்பு. மூணாவது சொல்றீங்க. மூணாவது நீங்க வந்து எந்த கட்சியும் இல்ல, எந்த ஆய்வாளரும் இல்ல, எதையும் ஆய்வும் செய்யல. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ உங்களோட பேட்டியை வந்து நாங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க யூடியூப் சேனல் வந்து எல்லா அருந்ததியர்னு குற்றம் சாட்டுனீங்கன்னா நாம. ஆமா அதான் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, அப்புறம் என்ன விடுங்க.